ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான 7 சீக்ரெட்ஸ் பார்க்கலாமா? ஆச்சாரிய சாணக்கியரும் அவருடைய சீடன் சந்திரகுப்தரும் ஒரு நதிக்கரையில் அமர்ந்திருந்தாங்க. சந்திரகுப்தன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்ததை பார்த்த ஆச்சாரியர், குப்தா, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அப்போது சந்திரகுப்தன், குருவே, நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுக்குள் வைத்துக் கொள்வது சரியா? சில சமயம் என்ன நினைக்கிறேன்னா, நடந்த எல்லா விஷயங்களையும் வெளியே சொல்லிட்டா மனசு லேசா ஆகாதா என்று கேட்டார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஆச்சாரியர் சிரித்து, குப்தா, உன் எண்ணம் தவறு. இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறார்கள். ஆனால் தங்கள் மனதை எல்லோரிடமும் திறந்து வைத்துக் கொள்பவர்கள்தான் அதிகமாக கஷ்டப்படுவார்கள். நீ உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும், உன் எதிர்கால யோசனைகளையும், உன் துயரங்களையும் எல்லோரிடமும் சொல்ல ஆரம்பித்தால், அதன் பிறகு நீ மிகவும் வருந்த வேண்டிய நிலை வரும். பணம் எப்படி பாதுகாப்பாக பொக்கிஷ அறையில் வைக்கப்படுகிறதோ, அதேபோல் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வெளியே சொல்லாமல் மனதுக்குள் வைத்துக் கொள்வதே உண்மையான ஞானம். அப்போதுதான் வாழ்க்கை வளமாக இருக்கும். வாய் உள்ளவர்கள் யாரும் பேச முடியும். ஆனா அமைதியாக இருப்பது மிகவும் கடினம். அது ஒரு கலை. அந்த கலையை கற்றுக்கொண்டு அதில் வெற்றி பெற்றால் இந்த உலகத்தில் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இன்று உனக்கு 7 முக்கியமான விஷயங்களை சொல்லப் போகிறேன். உன் மிக நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் கூட இந்த 7 ரகசியங்களை யாரிடமும் பகிரக்கூடாது. இந்த விஷயங்களை வெளியே சொன்னால் இந்த உலகத்தில் பலர் உன் சொந்த வார்த்தைகளால் உன்னை தோற்கடிப்பார்கள் என்று சாணக்கியர் சொல்ல ஆரம்பித்தார். முதல் விஷயம், வீட்டிலுள்ள பிரச்சனைகளை யாரிடமும் சொல்லக்கூடாது. நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் இதுதான். நம் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை எப்போதும் வெளியில் உள்ளவர்களிடம் சொல்லக்கூடாது. அது சண்டையாயிருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடாயிருந்தாலும் சரி, தனிப்பட்ட துயரமா இருந்தாலும் சரி, அது வீட்டின் சுவற்றை தாண்டி வெளியே போகக்கூடாது. ஒரு நாள் ஒரு சீடன் அழுதபடி குருவிடம் வந்து, குருவே, எங்கள் வீட்டில் பெரிய சண்டை நடந்தது. அப்பா அம்மாவிடம் கத்தினார். என் அண்ணன் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இந்த விஷயத்தை நான் என் நண்பர்களிடம் சொல்லிவிட்டேன் என்றான். அதை கேட்ட ஆச்சாரியர், பார்த்தாயா, நீ வீட்டில் நடந்த பிரச்சனையை வெளியே சொன்னதால் அதை கேட்டவர்கள் பிரச்சனையை தீர்க்க மாட்டார்கள். மாறாக அதை இன்னும் பெரிதாக்குவார்கள். நினைவில் வை, யாரும் உன் பிரச்சனையை தங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். உண்மையில் என்ன நடந்தது என்ற கதையை மட்டும் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். ஒரு கிராமத்தில் 2 சகோதரர்கள் தினமும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் பெரியவன் பஞ்சாயத்தில் தம்பியை பற்றி தவறாக பேசினான். அதனால் அந்த குடும்பத்தின் மரியாதை முழுவதும் கெட்டுப் போயிற்று. கிராம மக்கள் அவர்களுடைய குழந்தைகளுடன் கூட பழகுவதை நிறுத்திவிட்டார்கள். வீட்டில் நடந்த விஷயம் வெளியே போனவுடனே அவர்களுடைய உறவுகள் எல்லாம் உடைந்து போயின. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யாராவது நாம் கஷ்டப்படுகிறோம் என்று தெரிந்தால் அதையே அவர்கள் ஆயுதமாக மாற்றிக்கொள்வார்கள். வீட்டின் மரியாதை வெளியே சென்றால் அந்த வீட்டின் அடித்தளம் குலுங்கிவிடும். அதனால் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் வீட்டிலுள்ள விஷயங்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், வருமானத்தையும் செல்வத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. இது மிகவும் முக்கியமான நெறி. நாம் சம்பாதிப்பலை ஒருபோதும் வெளியே சொல்லக்கூடாது. மகத நாட்டின் ஒரு ராஜாவுக்கு மிகுந்த பெருமை இருந்தது. தனது அரண்மனையில் இருந்த அனைவரிடமும் தனது பொக்கிஷத்தை பற்றி பெருமையாக சொன்னான். தங்க நாணயங்கள் நிறைந்த அறைகள், அரிய ரத்தினங்கள், அளவில்லா செல்வம் என்று எல்லாம் காட்டினான். சில நாட்களுக்கு பிறகு அண்டை நாட்டின் ராஜ்யம் பாக்கி அந்த பொக்கிஷத்தை முழுவதும் கொள்ளையடித்தது. செல்வம் வைத்திருப்பது தவறில்லை, ஆனா அதை ரகசியமாக வைத்திருந்தால்தான் அது பாதுகாப்பாக இருக்கும். நாம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று வெளியில் காட்டினால் திருடர்களே அல்லாமல் நம்மை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் அதை பறிக்க முயல்வார்கள். அதனால்தான் உண்மையான பணக்காரர்கள் தங்களுடைய உண்மையான வருமானத்தை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். வருமானத்தை வெளியே சொன்னால் சிலர் உதவி கேட்டு நெருங்குவார்கள், சிலர் பொறாமை கொண்டு வெறுப்பார்கள். அதனால்தான் செல்வத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதன் ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், எதிர்கால திட்டங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற பல திட்டங்கள் போடுகிறோம். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறும் வரை அது நம் மனதிலேயே இருக்க வேண்டும். தக்ஷஷீலா குருகுலத்தில் சாணக்கியர் ஒரு உதாரணம் கூறினார். ஒரு வியாபாரி நகரத்தில் மசாலா பொருட்கள் விற்க கடை திறக்கப் போகிறேன் என்று தனது நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினரிடம் முன்பே சொன்னான்.
அதை கேட்ட ஒருவர் அதே இடத்தில் முன்பே கடை திறந்து விட்டார். வியாபாரி வரும்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. நம் யோசனை ஒரு விதை போன்றது. அதை நட்டதற்கு முன்பே எல்லோரிடமும் சொன்னால் யாரோ ஒருவர் அதை மிதித்து விடுவார். அதனால்தான் வேலை முடிந்த பிறகுதான் பேச வேண்டும். 4வது விஷயம், உன் பலவீனங்களை யாரிடமும் சொல்லாதே. ஒவ்வொருவருக்கும் பலமும் பலவீனமும் இருக்கும். ஆனால் நம் பலவீனத்தை யாராவது தெரிந்து கொண்டால் அதுவே நம் தோல்விக்கான முதல் படியாகிவிடும். ஒரு வீரனுக்கு அம்பு மீது பயம் இருந்தது. அதை தனது நண்பர்களிடம் சொன்னான். போரில் அந்த நண்பன் எதிரிகளுடன் சேர்ந்து முதல் அம்பை அவன் மீதே தான் எய்தான். ஏனெனில் அவன் எங்கு பயப்படுவான் என்று அவனுக்கு தெரியும். அப்படியே அந்த வீரன் போராடாமலேயே இறந்துவிட்டான். 5வது விஷயம், தானம் செய்ததை வெளியே சொல்லக்கூடாது. நாம் செய்யும் தானம் யாருக்கும் தெரியாமல் இருந்தால்தான் அது உண்மையான தானம். ஒரு ராஜா, நான் இந்த ஆண்டு 100 பசுக்களை தானம் செய்தேன் என்று பெருமையாக சொன்னான். அந்த இரவு முனவில் ஒரு முதியவர் வந்து, நீ செய்த தானம் புண்ணியமாகவில்லை, ஏனெனில் நீ அதை உலகத்திடம் சொன்னாய் என்றார். அதனால்தான் சொல்வார்கள், வலது கையால் கொடுத்த தானம் இடது கைக்கும் தெரியக்கூடாது. 6வது விஷயம், அவமானங்களையும் தோல்விகளையும் சொல்லாதே. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தோல்வியடைவார்கள். ஆனால் அந்த தோல்வியை எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு திரிந்தால் மக்கள் உன்னை சிரிப்பார்கள். அதனால் அவமானத்தை சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 7வது விஷயம், உன் உணர்வுகளை எல்லோரிடமும் வெளிப்படுத்தாதே. மனிதனின் மிகப்பெரிய ரகசியம் அவன் மனம்தான். மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் வெளியே சொன்னால் பாதிக்கப்படுவது நாம்தான். நாம் கோபமாக இருக்கிறோம், வருத்தமாக இருக்கிறோம் என்று எல்லோரிடமும் பகிர்ந்தால் சிலர் உதவ மாட்டார்கள். மாறாக அதிலிருந்து லாபம் பார்க்க முயல்வார்கள். மனிதனின் உணர்வுகள் செல்வம் போன்றவை. வெளியே வந்தால் அதன் மதிப்பு குறையும். உள்ளே இருந்தால் அது பலமாக மாறும். அதனால் உலகத்தில் எல்லோரிடமும் மனதை திறக்கக்கூடாது. உண்மையாக நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே பகிர வேண்டும். மற்றவர்களின் முன்னால் மௌனமாக இருக்க வேண்டும் என்று குரு கூறினார். அதை கேட்ட சந்திரகுப்தன், குருவே, நீங்க சொன்னதே எனக்கு புரிந்தது. ஒவ்வொரு உறவிலும் அன்பு இருந்தாலும் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பதே உண்மையான ஞானம் என்றான். இந்த நெறி வாழ்க்கையில் ஒரு கவசம் போன்றது. இதை பின்பற்றினால் யாராலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் இந்த 7 விஷயங்களை மனதிலேயே வைத்திருக்க வேண்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.